துளசி அல்லது ஏதாவது ஒரு மாலை கழுத்தில் எப்பொழுதும் அணிந்திருப்பவரா நீங்கள்? சில விஷயங்களில் கவனமாய் இருக்கணும். இந்திய ஆன்மீகத்தில் மாலைகளுக்கு ஒரு தனி இடம் உண்டு. ஒவ்வொரு மாலையும் அது துளசி, ருத்ராட்சம், சந்தனம் அல்லது மஞ்சள் போன்றவை ஆகட்டும், ஆன்மீக பயணத்தில் சக்தி தரும் துணைதான். அந்த வகையில் துளசி மாலை என்பது விஷ்ணு பக்தர்களின் அடையாளமாக விளங்குகிறது. ஆனாலும் இந்த மாலை அணிவதற்கு முன்னும் பின்னும் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் இருக்கின்றன. அவற்றை பின்பற்றும் போதுதான் அதன் புனிதமும் பயனும் நமக்கு கிடைக்கும். துளசி மாலை, அதன் பெருமையும் பாவனையும். துளசி ஒரு தேவி, அவர் விஷ்ணுவின் பரம பக்தை என்றும் கூறப்படுகிறது. துளசி இலைகள் விஷ்ணுவிற்கு பிடித்தவை, அதனால் அவரது தெய்வீக சக்தி துளசி மாலையிலும் நிலைத்திருக்கும். துளசி மாலை அணிவது என்பது நான் தவறான வழிகளில் செல்ல மாட்டேன், சுத்தமான வாழ்க்கையை வாழ்வேன் என்ற உறுதியின் வெளிப்பாடாக கருதப்படுகிறது. துளசி மாலை அணிந்த பிறகு கடைபிடிக்க வேண்டிய முக்கிய நெறிகள்: தூய்மையாக இருக்க வேண்டும், உடலும் உடைமையும் சுத்தமாக இருக்க வேண்டும். கழிப்பறை, குப்பை இடங்கள் போன்ற இடங்களில் செல்லும் போது துளசி மாலை கழற்ற வேண்டியது சிறந்தது. இறைச்சி, முட்டை, மதுபானம், புகைப்பிடிப்பு உள்ளிட்டவை தவிர்க்கப்பட வேண்டும். சத்து நிறைந்த சத்துவ உணவு, அதாவது மோர், பழம், புளியோதரை போன்றவை பரிந்துரைக்கப்படுகிறது. பொய் பேசுதல், சபிக்கிற பேச்சு, கோபம், சினம் போன்றவை தவிர்க்கப்பட வேண்டும். மாலை அணிந்தவராக இருந்தால் உடலிலும் மனதிலும் அமைதி இருக்க வேண்டும். தங்களுக்கான துளசி மாலையை மற்றொருவருக்கு பகிர்ந்து அணியக்கூடாது. பிறர் அணிந்த மாலையையும் அணியக்கூடாது. பூஜை செய்த பின் மட்டுமே அணிய வேண்டும். துளசி மாலை அணியத்தக்க நிலையில் இருக்க வேண்டும். விஷ்ணு, கிருஷ்ணர், ராமர் அல்லது நாராயணர் படத்தருகில் வைத்து மந்திர ஜபம் செய்த பின்னரே அணிய வேண்டும். ஓம் நமோ நாராயணாய, ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா போன்ற மந்திரங்களை 8 முறை உச்சரிக்கலாம். ருத்ராட்ச மாலை, முக ருத்ராட்சம் அதிகமாக அணிகின்றனர். சிவபக்தர்கள் இதை ஜபத்திற்கும் தூய்மை வாழ்க்கைக்குமான உறுதியையும் காட்டி அணிகின்றனர். மாலை தூய்மையாக இருக்க வேண்டும். மாமிசம், குருதி போன்றவற்றை தொட்ட பிறகு அணியக்கூடாது. சந்தன மாலை, சந்தனம் அமைதியின் அடையாளம். விஷ்ணு, ராமர் வழிபாட்டில் பெரும்பாலும் சந்தன மாலை அணிகின்றனர். இதையும் பூஜைக்கு பயன்படுத்திய பிறகுதான் அணிய வேண்டும். மஞ்சள் மாலை, இது சுபம், தாய்மையின் சக்தி, மகளிர் பாதுகாப்பு போன்ற அர்த்தங்களை கொண்டது. பெரும்பாலும் அம்மன் வழிபாட்டில் அணிகின்றனர். பூமாலை, பூமாலை தினசரி வழிபாட்டில், கோவில்களில், சிறப்பு வழிபாடுகளில் பயன்படுத்தப்படும். வெறும் அலங்காரமாக அணிவதை விட பூமாலையையும் தெய்வத்துக்கு அர்ப்பணிக்க வேண்டும். மாலை என்பது ஒரு அலங்காரம் மட்டுமல்ல, அது ஆன்மீக ஒழுக்கத்தின் வெளிப்பாடு. துளசி மாலை போன்ற கடவுளின் ஆசிகளை பெறுவதற்கான ஊடகமாக செயல்படுகிறது. ஆனால் அதற்கான மரியாதையை நாம் காட்டினால் மட்டுமே அதன் முழு பலனும் நமக்கு கிடைக்கும். துளசி மாலையை நாம் பக்தியோடு அணிவது போலவே அதற்குரிய ஒழுக்கங்களையும் பின்பற்ற வேண்டும். இதுவே நம்மை ஒரு உண்மையான பக்தராக மாற்றும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.